அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்ததாக வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 413 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 640 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 236 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 60 ஃபீல்ஸாகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். குவைத்துக்குள் கொண்டு வரப்பட இருந்த 20 கிலோகிராம் எடையுள்ள கேப்டகன் மாத்திரைகளை கொண்ட 4 நபர்களை லெபனான் அரசு கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பெய்ரூட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய போதைப்பொருள் பறிமுதல் நடவடிக்கைகளுக்காக லெபனான் விமான நிலைய பாதுகாப்பு சேவையை லெபனானின் உள்துறை மற்றும் நகராட்சி அமைச்சர் அவர்கள் பாராட்டினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு படைகளுக்குள் உள்ள தூதரங்கள், நிர்வாகங்கள் மற்றும் பொது நிறுவனங்களின் பாதுகாப்பு பிரிவின் ஒரு பகுதியான விமான நிலைய ஆய்வு பிரிவின் அதிகாரிகள் VIP லான்ச் வழியாக குவைத்துக்குள் செல்ல முயன்ற 4 துருக்கிய பிரஜைகளை கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தங்கள் உடலில் கட்டப்பட்ட பெல்ட்டுகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 20 கிலோகிராம் கேப்டகன் போதைப் பொருளை எடுத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. திறமையான நீதித்துறையின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் உறுதிப்படுத்தினார். மேலும் லெபனானின் வழியாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கான அதன் உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கட்டில் கஞ்சா நிறைந்த பொருட்களுடன் சீன பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓமானிய அதிகாரிகள் மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தில் 12 கிலோகிராம் கஞ்சாவை நாட்டிற்கு கடத்த முயன்றதாக கூறப்படும் சீன பெண்ணை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். வழக்கமான பொருட்களை சோதனை செய்யும் போது அவரது தனிப்பட்ட சாமான்களில் போதைப் பொருள் இறுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் அதிகாரிகள் இந்த போதைப் பொருள் 12.66 கிலோகிராம் எடையுள்ளதாக உறுதிப்படுத்தினர். அந்த பெண் உடனடியாக சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் இந்த சம்பவம் போதைப்பொருள் மீதான ஓமானின் பூஜ்ய சகிப்புத்தன்மை நிலைப்பாட்டையும் நாட்டின் நுழைவு புள்ளிகளில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டையும் அடிகோடிட்டு காட்டுகிறது என்று அதிகாரிகள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கை டைவிங் சாம்பியன்ஷிப்பில் குவைத் அணி தங்கம் வென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செக் குடியரசில் நேற்றைய தினம் நடைபெற்ற 5வது உலக விங்கட் பேராஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2025 குவைத் தேசிய ஸ்கை டைவிங் அணி முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் ஒலிம்பிக் கமிட்டி இந்த போட்டியில் பங்கேற்று மேடை பதக்கத்தை பெற்ற முதல் அரபு நாடு குவைத் என்று அறிவித்தது. இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆபத்துகள் காரணமாக குவைத்தில் ரோப்ளாக்ஸ் தற்காலிகமாக தடை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் ரோப்ளாக்ஸ் விளையாட்டை தற்காலிகமாக தடை செய்வதாக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பயனாளர்களை பாதுகாப்பதற்கான அதன் சட்டப்பூர்வ அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள் பாதுகாப்பற்ற நடத்தை, மின்னணு சுரண்டல், தீங்கு விளைவிக்கும் நடத்தை, பொருத்தமற்ற உள்ளடக்கம் மற்றும் பாதுகாப்பற்ற நடைமுறைகள் உள்ளிட்ட குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு விளையாட்டு ஏற்படுத்தும் அபாயங்கள் குறித்து பெற்றோர்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளிடமிருந்து வந்த புகார்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் விளக்கியுள்ளது. தேசிய பெட்ரோலிய நிறுவனம் 17 எரிபொருள் நிலையங்களுடன் புதிய நகரங்களில் தனது இருப்பை வலுப்படுத்துகிறதாக தெரிவித்துள்ளது. மேலும் அல்முத்தலாவில் 10 எரிபொருள் நிறுவனங்களை நிறுவுவதற்கு டெண்டர் ஆணையம் மூலம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் குவைத்தில் வர இருக்கும் திட்டங்கள் மற்றும் அவைகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க. هذه لستة فيها 15 مشروع بيفتح قريب بالكويت. في البداية مشروع شاطئ المسيلة اللي راح يفتح قريب إن شاء الله، وراح يكون في مشاريع مختلفة بالمكان. وعندكم حديقة الشهيد المرحلة الثالثة اللي صارت جاهزة وناطرين الافتتاح. وهذا مجمع نادي العربي اللي راح يضم محلات ومطاعم وكافيهات. وبالديرة عندكم دروازة العبد الرزاق التاريخية ومشروع إعادة إعمار المباركية اللي بينت ملامحه. كذلك وان شرق يعتبر بوتيك هوتيل وراح يكون شيء مميز بالكويت. ومركز الحمد التجاري بيكون فيه مكاتب ومطاعم وكافيهات. ونقرة تاور بحولي هم برج مكاتب وتحته محلات تجارية ومطاعم وكافيهات. واكيد سمعتوا عن توسعة سلطان مشرف اللي خلاص بتفتح قريب. واكتيف ارينا اللي راح يكون فيه صالة العاب داخلية زائد مطاعم وكافيهات بالمكان. وضاحية حصة اللي راح يكون فيها اكثر من مشروع ومنهم مشاريع عالمية. وهذا مول جمعية الشهداء اللي اعلنوا عنه قبل فترة. وعندكم مطلع الجهر اللي راح يكون وجهه حلوة حق الشتوية. وهذا مجمع فنتورا وقريب يمه مجمع جابر مول في مدينة جابر الأحمد. وهذه كل المشاريع الحلوة اللي راح تشهدها الكويت. والحين قولوا لنا شنو اكثر مشروع متحمسين له؟ குவைத்தில் காஃபி சந்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 953 மில்லியனை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் காஃபி நுகர்வு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் 2024ஆம் ஆண்டில் $728 மில்லியன் இருந்து 2030ஆம் ஆண்டில் $953 மில்லியன் அதிகமான சந்தை விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் மாறி வரும் பருவநிலை காரணமாக இந்த ஆண்டு குளிர்காலம் சற்று தாமதமாக வரக்கூடும் என தெரிவித்துள்ளார். அடுத்ததா சவுதி அரேபியா செய்தி பார்க்கலாமாங்க. எடை இழப்பு ஊசி, அதாவது வெயிட் லாஸ்க்கு ஊசி போடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபராதம், உரிமம் ரத்து மற்றும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி தங்க கட்டிகளை விற்பனை செய்யும் ஆன்லைன் கடைகளை சவுதி அரேபிய அரசு மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் செம்பு பூசப்பட்ட தங்கத்தை சந்தை விலையில் பாதிக்கு தங்கமாக விற்று வாடிக்கையாளர்களை ஏமாற்றிய ஒரு வெளிநாட்டு ஆன்லைன் கடையை சவுதி அரேபியாவின் வர்த்தக அமைச்சகம் மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.